சென்னை திருவொற்றியூரில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், என்னை பார்த்தால் எல்லோரும் பயப்படணும் என்று கூறிய ஆசிரியை சிறுவனின் காதை நகத்தால் கிழித்து தனது வன்மத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். கொடூரமாக தாக்கிய ஆசிரியைக்கு தண்டனை கிடைக்குமா? என்னை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க. அந்த வார்த்தையை சொல்ல எனக்கு அந்த இது உங்களுக்கு அவ்வளவு என்ன வன்மம் அந்த குழந்தை மேல? காது பிடிச்சி இழுது அந்த காது அந்த ஓட்டை நீங்க போட்டோல பார்த்துட்டீங்க, அந்த கை உள்ள போற அளவுக்கு அந்த குழந்தையோட வன்மம் என்ன சார்? எனக்கு ஒரே விஷயம் தான் சார், அந்த டீச்சர் இதுக்கு மேல அவங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. சென்னை ராயபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயின்று வரக்கூடிய 10 வயது சிறுவனின் காதில் ரத்தம் வரும் அளவிற்கு பள்ளி ஆசிரியை தாக்கியிருக்கிறார். காதில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யும் அளவிற்கு மாணவனுக்கு நடந்தது என்ன? சென்னை ராயபுரத்தை சேர்ந்த கேசவன் குகன்யா தம்பதியின் மகன் மனிஷ் மித்ரன். 10 வயதான மனிஷ் மித்ரன் ராயபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 23ஆம் தேதி பள்ளியிலிருந்து குகன்யாவிற்கு செல்போனில் தொடர்பு கொண்ட ஆசிரியர் ஒருவர் மனிஷ் மித்ரன் விளையாடிய போது கீழே விழுந்து காதில் அடிபட்டு விட்டதாகவும் அவரை மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பதற்றத்துடன் மருத்துவமனைக்கு சென்ற குகன்யா மகனின் காதில் ரத்தம் கொட்டுவதை பார்த்து கதறி அழுது இருக்கிறார். மாணவனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் காதில் பலமான காயம் ஏற்பட்டு இருப்பதாகவும் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தால் மட்டுமே காது பழைய நிலைக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் கீழே விழுந்ததில் ஏற்பட்ட காயம் போல் தெரியவில்லை என்றும் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியது போல் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அப்போது கண்விழித்த மனிஷ் தான் கீழே விழுந்ததில் அடிபடவில்லை, நாயகி என்ற ஆசிரியை காதை பிடித்து திரிகியதில் காது கிழிந்து விட்டது என்று தெரிவித்திருக்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த குகன்யா மற்றும் உறவினர்கள் பள்ளிக்கு சென்று ஆசிரியை நாயகியிடம் நியாயம் கேட்டுள்ளனர். அப்போது தான் ஒரு கண்டிப்பான ஆசிரியை, என்னை பார்த்தால் அனைவரும் பயப்பட வேண்டும் என்று ஆசிரியை நாயகி திமிரோடு தெரிவித்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆசிரியையின் திமிர் பேச்சால் ஆத்திரமடைந்த தாய் குகன்யா அவரை கன்னத்தில் அறைந்திருக்கிறார். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், என்னை பார்த்தா இப்போ பசங்க எல்லாம் பயப்படுவாங்கன்னு எனக்கு சொல்லும் போது எனக்கு என் மனசு தாங்கல சார். நான் தெரியாம பண்ணிட்டேம்மா, உன் பிள்ளை காலில் கூட விழுற, நான் பண்ணதுக்கு உன் பிள்ளைக்கு என்ன ஆனதை நான் பாக்குறேன் சொல்லியிருந்தா அந்த அம்மா நான் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன். பரவாயில்ல, நீங்க ஏதோ தெரியாம பண்ணிருப்பீங்கன்னு நான் போயிருப்பேன். நான் அவங்க வந்து உட்காந்த உடனே நான் ஸ்ட்ரிக்டா இருந்தேன், என்னை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்கன்னு அந்த வார்த்தையை சொல்ல எனக்கு அந்த இது. என் பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை சார், எந்த ஒரு தப்பா இது வரைக்கும் பிளாக் மார்க் அவனுக்கு கிடையாது, எந்த மிஸ் அவனுக்கு தப்பா சொன்னது இல்ல. மாணவன் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து ராயபுரம் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளிக்க போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆசிரியை தாக்கப்பட்டதை காரணம் காட்டி போலீசார் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும் கூறப்படுகிறது. மாணவன் தவறு செய்திருந்தால் காலில் குச்சியால் அடித்திருக்கலாம், காதில் ஓட்டை போடும் அளவிற்கு ஆசிரியைக்கு வன்மம் இருக்கக்கூடாது என்று மனிஷின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அடிக்க கூடாதுன்னு நான் வந்து யாரையும் சொல்லல. குழந்தைங்களுக்கு அடிக்கிற ஒரு நார்மலா அடிக்கிறதுனா நீங்க பின்னாடி அடிங்க, முதுகுல அடிங்க. உங்களுக்கு அவ்வளவு என்ன வன்மம் அந்த குழந்தை மேல? காது பிடிச்சி இழுது அந்த காது அந்த ஓட்டை நீங்க போட்டோல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கை உள்ள போற அளவுக்கு அந்த குழந்தையோட வன்மம் என்ன இருக்கு? அந்த குழந்தை நேற்று போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்கும்போது அவங்க பாதி நல்லவங்க பாதி கெட்டவங்க, அந்த குழந்தை யாராவது சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு அந்த பையனோட அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இன்னைக்கு போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணும் போது அந்த அந்த உள்ளகிற ராடை எடுத்து அவன் அழுது என் வீட்டு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் சொல்லுங்க? ரத்தமா ஊத்துது அந்த பைப். அந்த நீ டாக்டர் காட்டுற இன்னைக்கு கூட அவ்வளவு வன்மத்தை வச்சு நீங்க குழந்தைகிட்ட திணிக்கணுமா? குழந்தை வந்து என்ன ஒரு 5வது படிக்கிற பிள்ளைங்க. இப்ப நேத்து போயிட்டு ஸ்கூல்ல போய் கேட்கும் போது கூட நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மிஸ், என்னை பார்த்தா குழந்தைங்க பயப்படணும்னு நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது சார். எனக்கு ஒரே விஷயம் தான் சார், அந்த டீச்சர் இதுக்கு மேல அவங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த எனக்கு வந்து ஸ்கூல் மேல வந்து அகேன்ஸ்டா நான் போகவே மாட்டேன் சார். ஏன்னா முழுக்க பண்ணது டீச்சர். அவங்களோட ஒரு எப்படி சொல்றது, இதுக்கு மேல எந்த பிள்ளைக்கு எந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடாது சார். அதுக்காக தான் நான் இப்ப கூட பேச வரேன். மாணவர்களிடம் இதுபோல கொடூர மனப்பான்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஆசிரியை நாயகி தொடர்ந்து பணிபுரிய தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு நியாயம் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.